இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க, ஆஸ் யூசுவல் ஈரான் இஸ்ரேல் பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம். முதலாவதா ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக் பத்தி ஒரு விஷயம். நடுவில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கொஞ்சம் அப்படியே நின்றுச்சு. இப்ப என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ IAEA சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அட்டாமிக் வெப்பன், நியூக்ளியர் வெப்பன், அந்த செறிவூட்டுதல், இது மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றவங்க. இவங்க சமீபத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொண்டு கொடுத்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஈரான் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 2000 ஏவுகணைகள் ஏவுகிறதுக்கான ரெடி ஆக்கி வச்சிருக்கு. இப்போ அட் பிரசன்ட் அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட் படி வந்திருக்கு. இது ஒரு தனியார் பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டுமல்ல, தனக்கு கொடுக்கப்பட்டதான யுரேனியத்துல, ஏன்னா ஈரானோட நிறைய பேர் யுரேனியம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த யுரேனியம் அப்படின்னா, எல்லா நாடுகளுக்குமே இந்த மின்சார சக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மின்சார சக்தியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருந்து எடுப்பாங்க. நம்ம அறிந்திருக்கிறபடி தண்ணில இருந்து எடுப்பாங்க, காற்றுல இருந்து எடுப்பாங்க, காற்றாலை வழியாக இப்படி நிறைய எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி அதை எடுக்க முடியும். ஆனால் இதுக்காக தான் எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க, இந்த மின்சாரத்துக்கு யுரேனியத்தை என்ரிச் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷன் இருக்கு. ஆனா அதே யுரேனியத்தை நீங்க 2வது முறை பண்ணும்பொழுது அதை அட்டாமிக் வெப்பனாக மாற்ற முடியும், அதாவது அணு ஆயுதமாக மாற்ற முடியும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த IAEA சொல்லுவாங்க. இது இருக்கு. இப்ப இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா, ஈரானுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே பல தடைகள் இருந்தது. அந்த சமீபத்தில் அந்த தடை நீக்கப்பட்டது. இப்போ அவங்க வாங்கின யுரேனியத்துல 60% அவங்க ஆபத்தான வெப்பன் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஈரான் இந்த 12 நாள் யுத்தம் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மிக வலிமை வாய்ந்த நாடாக மாறிடுச்சான். எப்படி அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவோடும் சைனாவோடும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. இது மட்டுமல்ல, இதெல்லாம் IAEA சொன்னது. ஒருவேளை IAEA ஒரு ஒருதலை பட்சமாக அமெரிக்காவுக்கு ஆதரவாவோ இஸ்ரேலுக்கு ஆதரவோ சொல்றதாவோ நம்ம நினைச்சுக்கிட்டா கூட, ஈரானே சொல்லுது, நாங்க முந்தி மாதிரி இல்ல, இப்போ அதை விட முழு பலத்தோட இருக்கிறோம், எந்த நிமிஷம் இஸ்ரேல் தாக்கத்துக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த கூட்டமைப்பை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான். எசேக்கியேல் 38:5 பெர்ஷியா அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து ரஷ்யாவும் சைனாவும். இதுல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 38:2 மாகோகு, மேசேக், தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய இந்த கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. இந்த டீம் எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாற்று அணியில இருந்தாங்க. அதாவது ஈரான் அமெரிக்கா கூட இருந்துச்சு. சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ரஷ்யாவோட கூட ஒப்பந்தம் போட்டுச்சு. இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே மாறி திருப்பி எசேக்கியேல் 38:39 ரெடியாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி உலகளாவிய எல்லா நாடுகளுமே தயாராகிக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்கான ஒரு முழு வடிவம் பெறுது. அடுத்த 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா அதுக்கு மைய பொருளா இஸ்ரேல் தான் இருக்கணும். அதை ஆரம்பிக்கிற பொருளா ஈரானாக இருக்குமா அல்லது ரஷ்யாவாக இருக்குமாங்கிறதா மிக முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு மிகப்பெரியதான அப்டேட். அடுத்து ஈரான் இஸ்ரேல் ஆரம்பிச்சிச்சுன்னா ரஷ்யா அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. சமீபத்துல இதை ஒட்டி இன்னொரு செய்தி, பக்கத்துல உள்ளதான நாடு செர்பியா நாட்டை சார்ந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அமெரிக்கா எங்களுக்கு தடை போட்டிருக்கு. அதனால இப்ப எங்க கிட்ட இருக்கிற எண்ணெய்கள் ஒரு 50 நாட்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இப்ப இந்த எண்ணெய்களை எல்லாம் நாங்க வாங்காதனால மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு. ஒருவேளை இவங்க ரஷ்யா பக்கம் போனாலோ அல்லது இந்த தடை பல நாடுகளுக்கு நீடிக்கும் பொழுது அது 500% எல்லாம் அவர் தடை போட்டிருக்கிறார், வரி போட்டிருக்கிறார் ட்ரம்ப். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீம், ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு டீமையும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு டீமையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதனுடைய அப்டேட்டை கிறிஸ்துவுக்கு வருகை தாமதிக்குமானால் நாங்கள் இன்னொரு இடத்துல உங்களுக்கு அதை சொல்றோம். நாம அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலயவான்கள், சுயாதீனர், அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு. இது எதை பத்தின விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரியதான நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது. 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்துது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்கற்றால் அசைக்கப்படும் போது அது காய்கள், அது நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழுந்தது, இப்படி நிறைய இருக்கு. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிட்டு. இது எல்லாமே கவனிச்சு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு ஒப்பான அதோடு கூட சேர்ந்து நடக்கிற சம்பவங்களா இருக்கும். இப்ப நீங்க குளோபல் வார்மிங்க்கு சோலார் சுனாமி பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க. இந்த சிம்டம்ஸ்க்கு கரெக்டாக ஒத்து போகும். சோ இதுல முடிவு இத சம்பந்தமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலம் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், குறிப்பாக ஃபர்ஸ்ட் வேர்ட் அங்க என்ன இருக்குன்னா 15வது வசனத்துல பூமியின் ராஜாக்கள் அப்படின்னு. இந்த பூமியின் ராஜாக்கள் போய் என்ன செய்வாங்களா, மலைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு. இப்ப ஏன் இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு
பூமியின் ராஜாக்கள் இருக்கிறாங்களா? இது ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்டு, இப்ப இருக்கிறது ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ராஜாக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 நாட்டுல தான் ராஜாக்கள் இருக்காங்க. பிரதானமா நம்ம சவுதி அரேபியாவை சொல்ல முடியும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப யூகேலயும் ராஜா இருக்கிறார், சார்லஸ் இருக்கிறாரு. ஆனா அங்க வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ராஜாட்ட கொடுப்பாங்க. அவ்வளவுதான், நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் முழு அதிகாரத்தோடு கூட ராஜ்யபாரம் இருக்குது ஒரு 4-5 நாட்டுல தான் இருக்குது. இப்போ சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், புருனே நம்ம நாடுகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியா 3.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு, அதாவது இது ஒரு ஊர். இப்ப நான் சொல்லக்கூடிய அளவு 3.7 ஸ்கொயர் ஃபீட் இல்ல, ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பக்கத்து நாடுகளை எல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்குது. இந்த சிட்டியை எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கால இருக்கு இல்லையா, மிகப்பெரிய மக்கா அமைதியா நம்மளாம் சொல்றோம் இல்லையா, அந்த மக்கா இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்க், ஹோலி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக கொண்டு கீழே இருந்து ஒரு முழு சிட்டி கிட்டத்தட்ட 40,000 கார் பார்க்கிங் வரைக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு அங்க செஞ்சிருக்கிறாங்க. ஊருக்குள்ள, அது உள்ள கீழே ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏற்கனவே அவங்க பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் நியோன்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. அதுவும் போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட். இதுல மிக முக்கியமாக இவங்க ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஏன் இப்படி அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கப்படுகிறது? இதுதான் இப்போ ஒரு கேள்வி. மேலேயே இவ்வளவு லேண்ட் இருக்கு. சவுதி அரேபியா பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி அவங்க கடல் பக்கத்துலதான் அவங்களுடைய எல்லா அவங்களுடைய மெயின் சிட்டிஸ் இருக்கும். ரியாதாக இருக்கட்டும், தமாமா இருக்கட்டும், அல்லது வந்து ஜெத்தாவாக இருக்கட்டும். இது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரையோட அமைந்த சிட்டி. நடுவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாலைவனம் இருக்கும். அங்க சிட்டிஸ் இருக்காது, சின்ன சின்ன பாலைவன கிராமங்கள் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க ஏன் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி இப்போ உருவாக்கணும்? மேலே சிட்டி அவங்க லேண்ட் இருக்கு, ஏன் கீழே உருவாக்கணும்? முதல் கேள்வி. இப்போ இது மட்டும் இல்லாதபடிக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேற்று வரல ஒரு விஷயம் சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஓபன் ஏஐ, அவருடைய அப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக், இவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க சொல்லி பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க எதுக்கு அப்படின்றது ஒரு ரீசன் சொன்னாங்க. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, 3rd வேர்ல்டு வாரோ அல்லது ஜியோ பாலிடிக்ஸோ அல்லது பேண்டமிக்கோ எது வந்தாலும் பாதிக்காமல் இருக்கிறது அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல மிக முக்கியமான பங்களாக்கள்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு சிட்டி உருவாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் நம்ம சொல்லக்கூடிய 3ஆம் உலக யுத்தம் காரியம். இது 15வது வசனம். குறிப்பாக நம்ம 6ஆம் அதிகாரத்துக்குள் துல்லியமாய் போய்கொண்டே இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அப்படியே 100% நிறைவேறுகிறது. இன்னும் சில காரியங்கள் பார்த்துட்டு நம்ம நேற்று வரைய முடிக்கலாம். அடுத்து இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் சார் ஐசக் நியூட்டன், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரியதான ஒரு சயின்டிஸ்ட். அவரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை பத்தி கண்டுபிடிச்சவரு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம், அவரு மிகப்பெரியதான பிலீவர், தேவனை அறிந்தவர், தேவனை பின்பற்றுகிறவர். அவருடைய காலத்துல அவர் சயின்ஸை பத்தி எழுதுனதை விட அவர் அதிகமாக எழுதுறது ஆண்டவரை பத்தி தான். நிறைய காரியங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சு நிறைய எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கணிப்புகளை சொல்லி இருக்கிறார். கணிப்புனா ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. அவர் சில காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை வைத்து இஸ்ரவேல் வருவதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய கணக்கின்படி உலகத்தினுடைய அழிவு, நல்லா சொல்றேன், பூமியினுடைய அழிவு இல்ல, உலகத்தின் அழிவு. பூமியுடைய அழிவுனா இந்த பூமியை அழிஞ்சு போறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல இருக்குது. பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிடுச்சு, அது இப்ப இல்ல. இது உலகத்தின் அழிவுல என்னன்னா, எப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிக முக்கியமான பேரழிவை உலகம் சந்திக்கும். நோவா காலத்துல சந்திச்சுச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது மிகப்பெரியதான ஒரு ஸ்கேட்டரிங் வேர்ல்டு ஃபுல்லா நடந்துச்சு. இப்போ 2000 வருஷம் முடிய போது. இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மாற்றம், அதாவது காலநிலை மாற்றம், உணவு மாற்றம், மக்கள் மத்தியில வாழ்வை முறை மாற்றம். இந்த பேண்டமிக் வந்துச்சு, கொரோனால பாத்தீங்கன்னா மக்களுடைய எல்லாமே மாறி போச்சு. பாத்தீங்களா, எல்லாம் ஆன்லைன், டிஜிட்டல் இந்த மாதிரி போய் உணவு பழக்கத்துல இருந்து மக்களுடைய இம்யூனிட்டி பவர்ல இருந்து எல்லாமே வேற விதமா இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரியதான அழிவு, ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். இது அவர் எப்ப சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 2030 to 2060 நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கிறார். அவர் பைபிள்ல உள்ளதான இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசன கணக்குகளை வச்சு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் சொல்லும் போது இஸ்ரேல் இந்த நாடு ஃபார்ம் ஆகல. அப்ப அவங்க யாருமே திரும்பி வரல, அந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே நடக்கல. இப்போ அவர் எழுதின அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவங்க 2060 சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம 2025 போறோம். இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது. ஒரு விஷயத்தில் நான் எப்பொழுதுமே கான்பிடென்டாக இருக்கிறேன். எதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். சோ டேட்டோ வருஷமோ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நான் போக விரும்பல. இது மாதிரி நிறைய இருக்கு. நாஸ்ட்ராடாமஸ் இருக்கு, டெத் புக்னு சொல்லி ஈஜிப்ட்ல ஒண்ணு இருக்கு. இப்ப வாங்கானத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். இதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதான நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை பத்தியுமே நம்ம யோசிக்கிறோம். நமக்கு வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம் தான் கணக்கு.
இந்த தீர்க்க தரிசனத்தின்படி நம்ம மிக முக்கியமான ஜெனரேஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். அதுதான் தெளிவாக சொல்லுது. மிக முக்கியமான ஜெனரேஷன்ல வந்திருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான நம்முடைய ஜெனரேஷன் கர்த்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஏன்னா நாள் தெரியாது இல்லையா, எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்ம ஜெனரேஷன்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கண்கூடாக தெரிந்து கொண்டே இருக்கிறது. சர் ஐசக் நியூட்டன் சொன்ன காலகட்டமும் நம்முடைய காலகட்டத்தை சார்ந்தாங்க, நம்ம ஜெனரேஷனுக்குரியதாக தான் இருக்கு. அதான் இது நாங்க சொல்றோம். நாங்க அதை நம்புறோம்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன், நம்புறோம்னு சொல்லல. ஆனா அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தை குறித்து பேசி இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.